அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் ஹைக்கூ கவிதைகள். இது ஹைக்கூ கவிதைகள் முதல்ல பார்த்திங்கன்னா ஜப்பான் மொழியில் தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானிய வரலாற்றில் சீன ஜப்பான் மொழி கலவையாக ஹைக்கூ கவிதை தோன்றியது என்று சொல்லப்படுவது. அது மட்டும் இல்லாமல் புத்த மத கிளை பிரிவான சென் தத்துவத்தை பரப்புவதற்காகவே இந்த ஹைக்கூ கவிதை பயன்படுத்தப்பட்டது என்றும் ஒரு தாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவிதை முதல்ல ஒக்கு என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹைக்கூ அப்படிங்கிற பெயரில் நமக்கு பெயர் மாற்றம் வருது. இப்படி ஹைக்கூ கவிதை நல்ல அருமையாகவும் செம்மையாகவும் மக்கள் மத்தியில் பரவி இருக்கு. ஏன் ஜப்பானில் இந்த ஹைக்கூ கவிதை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படிக்கிற நேரத்திலேயே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அந்த படிக்கிற நேரத்தில் குறைவாக படிக்கணும், அதை நிறைவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரிதல் இருக்கும் பொழுது அது அவங்க கையாளுற விதம் ஹைக்கூ கவிதையாக இருக்குது. அப்படி சில வரிகள், அதாவது 2 வரி 3 வரி அல்லது 1 வரி, அந்த வரிகளோடு இருக்கக்கூடிய அர்த்தங்களோடு அந்த கவிதை படிக்கணும் அப்படின்னு எளிமையாக படிக்கணும், அதே நேரத்தில் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பிறக்கப்பட்ட கவிதை தான், அப்படி இருக்கக்கூடிய கவிதை தான் ஹைக்கூ கவிதை அப்படின்று அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இயல்பாக ஒரு சமூக கவிதைகளை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சமூக கவிதைகளோடு மக்களுக்கு புரிய வைக்கணும். சமூக அவலங்கள்னால் என்ன, அந்த சமூக அவலங்களை எப்படி எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹைக்கூ கவிதைகள் மூலமாக நம்ம சொல்கிறோம். அது இந்த மாணவர்களுக்கு முக்கியமாக சமூக அவலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே அந்த சமூக அவலம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டா தானே அவங்களுக்கு போய் பிறரிடத்தும் அல்லது மக்களிடத்தும் போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட கவிதைகளை இப்போ நம்ம ஒரு 5 கவிதை நம்ம ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். இந்த 5 கவிதையுமே முழுக்க சமூக அவலங்களை உணர்த்தும் வண்ணமாக இருக்குது. ஒவ்வொரு கவிதையுமே நெத்தி அடியாக சொல்லக்கூடிய கவிதையாக இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய கவிதைகளை பார்த்திங்க அப்படின்னா, முதல் கவிதை பார்த்திங்க அப்படின்னா, மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை குடும்பத்தின் எதிர்காலம். எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள். மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை குடும்பத்தின் எதிர்காலம். டெய்லி அன்றாடம் உழைக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறது. அவனை நம்பி ஒரு குடும்பமே இருக்கும். அந்த குடும்பம் என்ன நம்பி இருக்குன்னா, இன்றைக்கி உழைக்க போயிருக்கான், இல்லை வேலைக்கு போயிருக்கான், அவன் கண்டிப்பாக சம்பாதிச்சிட்டு வருவான், அதை வச்சு தன் குழந்தைகளுக்கு சோறு போடலாம் அப்படின்னு அங்கே ஒரு குடும்பமே காத்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்க அப்படின்னா, முழுக்க எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு நடுரோட்டில் கிடந்து வருவான். அவனுடைய குடும்பம் நடுத்தூரில் இருக்கும், பட்னியாக கிடக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனிதனானவன் நேர்மையாகவும் குடிக்காமலும் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துது. அதுதான் மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை குடும்பத்தின் எதிர்காலம். ஒருவேளை அவன் அந்த குடியினாலே செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுடைய குடும்பம் கேள்விக்குறியாயிரும். அப்புறம் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, அவனுடைய குழந்தைகளை யார் பார்ப்பாங்க? இப்படியா ஒவ்வொரு செயலும் இருக்குது. அதனால தான் இதை மாதிரி சமூக கவிதைகளையும் இதை மாதிரி சமூக அவலங்களை உணர்த்தக்கூடிய கவிதைகளையும் நம்ம பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும், இனி வரும் காலங்களில் யாரும் குடிக்கக்கூடாது, அதனால் வரும் பாதிப்புகளை எடுத்து சொல்லணும். அவனை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்குது, அவன் குடும்பத்தையும் பாதிக்குது, அவனுடைய எதிர்காலத்தையும் பாதிக்குது, அவனுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்குது. இவங்க ஒருத்தன் குடிச்சிட்டு சாகிறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லை. அதனோடு தொடர்புடைய அவனுடைய மகன், மகள், அவனுடைய மனைவி, இவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒருவன் பாதிக்கப்படுறதுனால அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுது. அப்போ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு விதிப்படுறாங்க குடும்பத்தின் எதிர்காலம். அப்போ ஏன் நம்ம ஆணை நம்பியே இருக்கோமா அப்படின்னு இருக்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனாலும் என்னதான் பெண் நிறைய சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் ஒரு குடும்பத்தோடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை நம்பி அவன் ஒன்றுத்துக்குமே உதவகாரன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு ஆண் இருந்தால் அது ஒரு துணையாக கருதப்படுவது. இந்த சமூகம் ஒரு ஆண் இருந்தால் மட்டும்தான் பெருமையாக பார்க்கப்படுது. அதையும் உடைச்செறியணும். அது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தையும் பாதுகாக்கணும். அப்போ அவன் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு தேவைப்படுறான். அதனால தான் சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை குடும்பத்தின் எதிர்காலம். அப்போ அந்த முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்கிறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணால் செம்மையாக இருக்கணும், இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதனால தான் சமூக அவலங்களை எடுத்துரைத்து சிறந்த பண்பாட்டர்களை உருவாக்குதல் அப்படின்னு ஒரு விளிமையுமே வச்சுருக்கோம். நம்ம இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வந்து எதிர்காலங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த சமூகம் நல்லதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி.